Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கான half yearly exam and second midterm examக்கு பாத்தீங்க அப்படின்னா second midterm examக்கு இன்னும் 5 days தான் இருக்குது. half yearly examக்கு 25 days இருக்குது. ஓவரால் உங்களுக்கு half yearly examக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 days தான் இருக்குது. ஸோ இந்த 30 days நம்ம படிச்சோம் அப்படின்னா 10thல வந்து ஒரு 450 பிளஸ் மார்க்கும், இதே 11th and 12th வந்து ஒரு 550 பிளஸ் மார்க்கும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஷுவரா எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டடி டைம் டேபிள் எந்த டயத்துல படிச்சா ஈஸியா மெமரிஸ் ஆகும் அண்ட் எப்படி வந்து படிக்கணும் அண்ட் எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அதே மாதிரி ஒரு கிளான்ஸ் நம்ம பப்ளிக் எக்ஸாமே பார்த்துருவோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல வந்து இந்த வருஷம் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபா இருக்கும் ஸோ அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வாங்க எக்ஸாமுக்கு வந்து எத்தனை நாள் இருக்குது, ஸோ எப்படி வந்து படிக்கணும் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ரவுண்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து ஒரு 120 days இருக்குது. ஏன்னா சார் இப்போ தான் ஒரு 5 days 25 days சொன்னீங்க, 120 days எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து 120 days இருக்குது. ஸோ மார்ச் 3ஆம் தேதி 12th ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கல நம்ம ஓவரால் 11th 12th 10th கூட ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் 11th 12th 10th எல்லாத்துக்கும் ஓவரால் பார்க்கல ஒரு 120 நாட்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 120 நாள் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா பயன்படுத்துறது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 30 days உங்களுக்கு நவம்பர் 8 7 அந்த டேட்லயே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மிட் டர்ம் எக்ஸாம். டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு நவம்பர் 11. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட இப்போ நவம்பர் 5 இன்னும் ஒரு 7 days பக்கம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7 days அப்ராக்சிமேட்டா நமக்கு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இருக்கிறது இந்த 7 days. ஸோ இந்த 7 days படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து 50 மார்க்குக்கு நடக்கும் மிட் டர்ம். ஓகேங்களா? ஸோ 50 out of 50 ஸ்கோர் பண்றதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அண்ட் ஆல்சோ ஹாஃப் இயர்லி இப்போ வந்து நம்ம வந்து நவம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 10 வந்து மிட் டர்ம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். எப்படி ஒரு 1 week நடக்கும். அப்போ 17 வரைக்கும் நடக்கும் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் அந்த நவம்பர் மந்த்ல எத்தனை நாள் இருக்குது? 13 days தான் இருக்குது. டிசம்பர்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டிசம்பர் 10 அந்த மாதிரி டேட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் 10 வந்து ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ டைம் இருக்கும்? உங்ககிட்ட ஒரு 30 days, அங்கிட்ட ஒரு 10 days வச்சோம்னா ஒரு 23ல இருந்து 25 days வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம கிட்ட வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த 20ல இருந்து 25 days நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தி மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்னிங் வந்து ஒரு 5 o'clock 5 AM காலையில 5 மணிக்கு வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து நம்ம மார்னிங் ஒரு 1.5 hourல இருந்து 2 hours அது படிக்கணும். ஸோ நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா தான் ஒரு 5 AMல இருந்து ஒரு 7 AM வரைக்கும் நீங்க படிச்சுட்டு அப்புறம் 7ல இருந்து 7:30 கிளம்பி நீங்க வந்து ஸ்கூலுக்கு ஒரு 8:30 போல போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா ஒரு 5 o'clock அதுக்கு முன்னாடி எந்திரிச்சா ஓகே தான், பெட்டர். பட் அட்லீஸ்ட் ரொம்ப இல்லாட்டியும் ஒரு 5 இல்ல நான் ரொம்ப 5ங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு 5:30 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க. 5:30க்காவது நீங்க வந்து கண்டிப்பா வந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த 2 hours இல்ல 5 o'clock எந்திரிச்சிங்கன்னா 2 hours சாலிடா படிக்க முடியும். இல்ல 5:30க்கு தான் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களால வந்து அட்லீஸ்ட் இந்த 1.5 hours அது படிக்க முடியும். ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கங்க. ஸோ காலையில வந்து ஒரு 1.5 hour 2 hours வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க டெய்லி. ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் நீங்க இப்ப இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இருக்கிற இந்த 25 days நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தி நான் சொல்ற இந்த டயத்துல படிச்சீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க ஈஸியா நீங்களே படிச்சிருவீங்க. ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீங்க எழுத போறது ஃபுல் போர்ஷன் எக்ஸாம். ஸோ ஃபுல் போர்ஷன் எக்ஸாமுக்கு நீங்க இப்பவே நல்லா படிச்சு ஒரு 10th அப்படிங்கிறப்போ ஒரு 500க்கு ஒரு 450 பிளஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிட்டீங்க. இதே 11th 12thங்கிறப்போ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600க்கு ஒரு 500 பிளஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கே நீங்க இந்த ரேஞ்சில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா ஷோர் ஷாட் உங்களால வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வந்து இதை விட அதிகமாக தான் 450 எடுக்கிறவங்க ஒரு 470 80 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதே 500 எடுக்கிறவங்க கண்டிப்பா 550 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ண முடியும். அதனால நீங்க இந்த 25 days வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சு ஒரு 80% ரிசல்ட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கப்புறம் நார்மலா படிச்சீங்க அப்படின்னாலுமே உங்களால வந்து கண்டிப்பா ஒரு 95% கிட்ட உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஐ மீன் 90 to 90% அந்த ரேஞ்சில் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மார்னிங் எந்திரிச்சு வந்து இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அண்ட் தென் அப்படியே நம்ம வந்து ஈவினிங் வருவோமா?
இப்போ ஈவினிங் வந்து மேக்ஸிமம் 4:15 தான் கிளாஸ் முடியும். 4:30 இல்லை ஸ்பெஷல் கிளாஸு அதெல்லாம் வச்சாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock கிளாஸ் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5:30க்குள்ளே வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. சாரி 5:30க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஐ திங்க் ஓகேங்களா. இல்லை நீங்கள் டியூஷன் போகிறீங்க, இல்லை கிளாஸ்லேயே வந்து கிளாஸ் ரொம்ப வைக்கிறாங்க அப்படின்னாலும் 7 o'clock தான் அதிகபட்சம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெருசாக வெளியில் இருக்க மாட்டீங்க, வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம 7 o'clock நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்ருங்க. ஓகேங்களா, ஏன்னா படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 7 to 7:30 ஆர் 7:45. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்ல மறந்துட்டேன். வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த ரேஞ்சு 7:45க்கு முன்னாடி, இல்லை அதிகபட்சம் 7:30 வச்சுருங்க, 45 கூட வேணாம். 7:30க்கு முன்னாடி உங்களுடைய சாப்பிட்றது, அப்புறம் வேற ஏதாவது ஒர்க் இருந்துச்சு, ரைட்டிங் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரைட்டிங் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 8 o'clock வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் 7:30க்குள்ளே முடிச்சிருங்க. இப்போ இந்த 7:30 வச்சு நான் சொல்கிறேன் பிளானு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 7:30க்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. 7:30லேருந்து ஒரு 8 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8:05லேருந்து ஒரு 8:35 வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ½ an hourக்குள்ள நான் இந்த கொஷின்ஸ் எல்லாம், இல்லை இந்த சாப்டரில் இந்த லெசனில் 2 மார்க் இருக்கா, 2 மார்க் எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிருப்பேன், இல்லை 5 மார்க், இந்த 5 மார்க் இம்பார்ட்டண்டா இந்த சாப்டரில், நான் அந்த 3ஐயும் படிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு இது எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு, இல்லை 10 minutes கூட எடுத்துக்கோங்க, இல்லை 5 minutes ஓகே. ஓகேங்களா, 8:40லேருந்து ஒரு 9:15 வரைக்கும் படிங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 15 minutes வந்து நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. ஈவினிங் ஒரு 2 hours டூ அண்ட் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 1.5 hour, ஈவினிங் ஒரு 2 மினிமம் பார்த்துக்காங்க. மார்னிங் 1.5 hour, ஈவினிங் 3.5 hour ஆல்மோஸ்ட் படிக்கிறீங்க பெர் டே. விச் இஸ் நார்மல். இது நார்மல் தான். இது 2 hours அண்ட் 2.5 hours அப்படிங்கிறப்ப 4.5 hours வருது, 1 hour எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா விச் இஸ் பெட்டர். உங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு டைமில் வந்து படிங்க. அண்ட் தென் இதுக்கு இடையில நீங்க என்னென்னலாம் வேற பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இருக்கிற டயத்துல உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் இயர் நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம், இனிமேல் வந்து நீங்கள் மிட் டேர்ம்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஹாஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 5 கொஷின் அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஏதாவது ஒரு 5 டிஸ்ட்ரிக்டோட கொஷின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டெய்லி ஒரு கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட் போதும். இது மாதிரி பப்ளிக் எக்ஸாம் டில் த டேட் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ஒன்றுங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எங்கே கிடைக்கும்னா, நிறைய வெப்சைட்டில் இருக்குது, நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. கல்வி மினி .online அப்படிங்கிற நம்ம வெப்சைட்லேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நான் வந்து பிடிஎஃப்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் தென் உங்களுக்கான இந்த 30 days பிளானு. இந்த 30 days நான் சொன்ன மாதிரி இந்த 30 days வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக படித்து 30 daysல ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நீங்கள் ஒரு 70லேருந்து 80% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 90 above தான் இருக்கும். 90% மேலே எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இந்த 30 days நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பொங்கல் ஹாலிடேஸ் நிறையா வரும், அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஹாலிடேஸில் இல்லை, இந்த நவம்பர் மந்த்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய மார்ச் மந்த்து சூப்பராக அமையும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.